ஹாய், கடையில் வாங்கினா 130லேருந்து 180 ருபீஸ் வரைக்கும் இருக்கிற இந்த சிக்கன் க்ரீம் சூப்பை வீட்டிலேயே எப்படி 150 ருபீஸ்க்குள்ளேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க. இந்த பட்டர்லேயே தான் நம்ம வந்து சிக்கனை குக் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய், இது எல்லாத்தையும் அந்த பட்டரில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் போன்லெஸ்ஸாக இருக்கிற சிக்கன் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த பட்டர் அந்த அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த பட்டர்லேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அதை வந்து அந்த பால் மேலே ஊற்றிடணும். நம்ம ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா கெட்டியாக வந்து ஆக ஆரம்பிக்கும். நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி அமுலில் க்யூபாக கிடைக்கும்ல, அந்த சீஸில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். க்யூபாக இருக்கும்ல இந்த சீஸை விட ஸ்லைஸாக இருக்கும்ல செடா சீஸ், அது போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இறக்க போகும்போது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்கள்ல, வெங்காயத்தோட இலை, அதை கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெப்பர் போட்டுக்கோங்க. வெங்காயத்தாள் இல்லைன்னா மல்லிச்செடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.